Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். So hopefully பாத்தீங்கன்னா சேஃபா இருக்கீங்க நம்புறேன். வீடியோ பார்த்தேன். ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால பிரச்சனையா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தலைவர் பேசியிருப்பாப்புல. நேற்று லால் சலாம் ஆடியோ லான்ச்சு. ஆக்சுவலாக பாசஸ் கிடச்சது போகிறதுக்கு, பட் நான் இங்கே ஒரு ஃபேமிலி ட்ரிப்புக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால் என்னால் போய் அட்டென்ட் பண்ண முடியல. பட் என்ன சொல்கிறதுனா, இப்போ குலுகுலுன்னு இருக்க ஒரு ஏரியா, அதை விட குலுகுலுன்னு என் மனசு இருக்குது. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபேன் வார்ஸ் நடக்கணும் அப்படின்னு யோசிக்கிற டைப்பே கிடையாது. பல வருஷமாக நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ரீசெண்டாக தளபதி அப்படின்னு ஒரு விஷயத்தை தாண்டி ரஜினி அவர்களுக்கும் தளபதிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணி ட்ரெண்டிங்காக ஹேஷ்டேக்ஸை போட்டு விட்டு என்னென்ன பிரச்சனைகள் பண்ணணுமோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டாங்க பசங்க. ரெண்டாவது என்னென்னா, காக்கா கழுகு அப்படின்ற ஒரு ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி அவர்கள் சொல்லியிருப்பார் தலைவர். அதை விஜய் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த லியோவோட சக்ஸஸ் செலிப்ரேஷனில் தளபதி அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த காக்கா கழுகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பார். எல்லாமே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய வன்மம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் இந்த படத்தோட டைரக்டர் பேசுகிறத தாண்டி ரஜினி அவர்கள் நேற்று மனசு திறந்து சில விஷயங்கள் பேசியிருக்காரு. இன்ஸ்டாவில் அப்படி இப்படின்னு ரீல்ஸ்லாம் பார்த்தேன். இதை கூட இன்னும் பிரச்சனையாக சில தலைவர் ஃபேன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன். அவரே எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. மூட்டு இருந்தால் போதும். நீங்கள் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, விஜய் அவர்கள் இந்த மாதிரி 13-14 வயசு இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் வளர்றது, சினிமாவில் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போவே தெரியும். நான் சொன்ன காக்கா கழுகு ஸ்டோரி எந்த விதத்துலேயும் விஜய் அவர்கள் இதில் நான் மென்ஷனே பண்ணலை. அதே மாதிரி அவருக்கு போட்டி அவர் தான், விஜய்க்கு போட்டி விஜய் தான். அதே மாதிரி ரஜினிக்கு போட்டி ரஜினியே தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக முடிச்சிருப்பார் கன்வர்சேஷனை. அப்படி இருக்கும்போது எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபார்ம் பண்ணுறது நல்லாவே இல்லை. எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு போட்டி அவர் தான், எனக்கு போட்டி நானே தான். இப்போ ஆக்சுவலாக அரசியலுக்குள்ளலாம் வராரு தம்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பேசியிருப்பார். நான் இது தலைவருக்கு மட்டும் கிடையாது கைஸ், நான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறதே அதுதான். தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் வார் நடக்கும். ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் அது வார். தலையும் தளபதி ஃப்ரெண்ட்ஸு. தலைவருக்கும் தளபதிக்கும் சண்டைன்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு தான். ரெண்டு பேருமே சினிமா துறையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கிற ரெண்டு பிக்கெஸ்ட் ஆக்டர்ஸு. ஓகேங்களா? இதை அஃபிஷியலாக தலைவர் ஸ்டேஜில் சொல்லிட்டாரு. இது இப்போ எப்படி நான் தலைவர் ஃபேன்ஸ் சில பேர் பாடுறா, எங்கள் தலைவரை பாடுறா, அவர் விட்டு கொடுத்துட்டு போயிட்டார். இதை கூட வன்மத்தை திணிச்சிட்டு அந்த வன்மத்தையே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக சாக்லேட் மாதிரி பண்ணுறாப்புல சில பேர். ஸோ இது பேர் தான் ஈஸிஹெச்ஏ தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தளபதி ஃபேன்ஸும் வன்மத்தை கக்குறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அவரே ஸ்டேஜில் சொல்லிட்டாரு, உங்கள் தலைவரே சொல்லிட்டாரு, எனக்கு போட்டி நான் தான், விஜய்க்கு போட்டி அவரே தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே நம்ம இந்த கன்வர்சேஷன் பேசணுமா? ஸோ காக்கா கழுகாக இருக்கட்டும், கழுகு காக்காவாக இருக்கட்டும், இல்லை காக்கா டைனோசராக இருக்கட்டும், இல்லை காக்கா குஞ்சாக இருக்கட்டும், காக்கா முட்டையாக இருக்கட்டும், எதுவுமே கிடையாது. சினிமா ஈஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். ஃபேன்ஸுக்குள்ளே சண்டை போட்டுக்குன்னா எப்படியாவது போட்டோம். ஆக்ட்ரஸுக்குள்ளே எந்த சண்டையும் பார்த்தீங்கன்னா நீங்களாம் ஒரு ஹேஷ்டேகை போட்டு விட்டு நீங்களாம் ஒன்று கிளப்பி விட்டு இந்த ஃபேன் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு தற்கூரியாக சில பேர் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். டாடா. நோ மோர் காக்கா கழுகு. பாய். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.